ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஸ்பேட்ச் அப்படின்ற கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரி ஒரு கேம்னா, எனக்கு பிசி கேம்ஸே வரல ப்ரோ. நார்மலாக மொபைல் கேம்ஸ் ஆட தான் பிடிச்சிருக்கு. ஆனாலுமே எனக்கு வந்துட்டு பிசி கேம்ஸ் ஆடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த கேமோட கான்செப்ட்னு என்னன்னா, எனக்கு எந்த ஒரு திறமையுமே இல்லை, ஆனாலுமே நான் ஒரு ஹீரோ தான், மெக்காமேன் அப்படின்ற ஒரு ஆள். இந்த மெக்காமேன் என்ன பண்றாரு அப்படின்னா, க்ரௌடுன்ற ஒரு வில்லன் டீமையே தனியாலாம் போய் எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு. காலையில் வந்து இறங்கினோடனே அரசல் படுத்து அடிச்சு பிடிச்சி பையனை வந்துட்டு இந்த மெக்காமேன் சூட்டை வெட்டி வச்சுறாங்க. இதுக்கு மேலே மெக்காமேனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இவனை SDN அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஹையர் பண்ணுறாங்க. ஆனால் இவனுக்கு அங்கே வந்துட்டு போயிட்டு களத்தில் எதையும் சண்டை போடுற வேலையே இல்லை. டீமை வந்து கொடுத்துறானுங்க. அந்த டீமில் ஒருத்தனும் ஒரு ரகம். அவனை சமாளிக்கிறதுக்குனே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இவனுக்கு போயிடும். அதுக்கப்புறமா இந்த க்ரௌடை டீமை சேர்ந்து எப்படி அழிக்கிறான், அந்த திரும்பி இவன் அந்த மெக்காமேன் சூட்டை எப்படி ரெடி பண்ணுறான், அதுக்கு என்னென்னலாம் வந்து இவன் தியாகம் பண்ணான் அப்படின்ற ராஞ்சி கதையே. என்னை பொறுத்தவரையும் இந்த கேமுக்கு டீசெண்டாக எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு 8% ஆனஸ்டான ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, கேரக்டர்னால மூவ் பண்ண முடியாது. ஸ்டோரி வைஸாக தான் கேம் போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம யாராருக்கெல்லாம் இந்த கேம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத எல்லாரும் நீங்கள் கேம் விளாண்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸி கேம்ஸ் ஆட பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ரூவ் போடுவேன். அதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அது வரையும் உங்களிடம் விடைபெறுவது